கேமராமேன் நீங்க சொல்லுங்க வாசனை வருதான்னு. காயத்ரி அக்கா நீங்க சொன்ன அந்த காமெடி சென்ஸ் மட்டும் உங்களை மாதிரி வரல. இன்னும் நிறைய இந்த மாதிரி பண்ண ட்ரை பண்றேன். ரியாக்ஷன் மாறுது. ரோஹி என்ன பண்ணிட்டு இருக்கு? சும்மாக்கா போர் அடிக்குது, அதை ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். ஓ, ரொம்ப போர் அடிக்குது இல்லக்கா, ரீல்ஸ் பார்த்து எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. எனக்கும்டா. நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயம் பண்ணலாமா? என்னடா? இளநீர் பாயாசம் செய்யலாமாக்கா? உனக்கு செய்ய தெரியுமா? ஏன் செய்ய தெரியாது? நான் தான் காயத்ரி அக்காவோட சேனல் பார்த்துட்டு இருக்கேனே, காயத்ரி ஃப்ரம் அம்ஜிகரை. அவங்க போடுற எல்லா ஃபுட் வீடியோஸும் நான் பார்க்க போறேன். ஏன் இன்ஃபேக்ட் நான் இந்த இளநீர் பாயாசம் செய்யறதுக்கு முக்கிய காரணமே அவங்க தான். அவங்கள பார்த்து தான் இப்போ நான் இளநீர் பாயாசமே கற்றுக்கிட்டேன். அவங்க இன்ஸ்பிரேஷனாக தான் இப்போ நான் செய்ய போகிறேன். நம்ம போய் செய்யலாமா? ஓகே. சம்மருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும், நம்மளோட டைம் சூப்பராக ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். ஓகே, பார்க்கலாம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ரோகிஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம ரோகிஸ் வேர்ல்டு சூப்பரான சுவையான அல்டிமேட்டான எம்மியான இளநீர் பாயாசம் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வாங்க போய் செய்வோம். ஓகே, வித்தவுட் எனி டிலே நம்ம இளநீர் பாயாசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம காயத்ரியா கமெண்ட்ரி வருதா இல்லை எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு செய்யும் போது தான் தெரியும். ஓகே, இளநீர் பாயாசம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் தான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு இளநீர் வேணும். 2 இளநீர் எடுத்திருக்கேன், அதோட தண்ணி தனியாக வச்சுருக்கேன். பால் வேணும், மில்க் மேட் வேணும், நார்மலான தேங்காய் வேணும், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை வேணும். ஓகே, இதை வச்சு தான் நம்ம வந்து இப்போ இளநீர் பாயாசம் செய்ய போகிறோம். ஓகேவா, செய்ய ஆரம்பிச்சிடலாமா? வாங்க. இளநீர் பாயாசம் செய்யறதுக்கான ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் நம்ம கேஸ் ஆன் பண்ணணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு நான் வந்து பால் காய வைக்க போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு வெசல் தான் எடுத்து வச்சுக்கிங்களா. பாலை வந்து காய்ச்ச போகிறேன். சொல்கிறேன், தண்ணி எதுவும் சேர்க்கலை, தண்ணி எதுவும் சேர்க்காம தான் வந்துட்டு இந்த பாலை நான் வந்து இப்போ காய வைக்க போகிறேன். அது கொஞ்சம் அப்படியே சீன்லேயே நல்லா காயிட்டோம். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு சில பல வேலைகள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளநீர் பாயாசம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தேங்காய் பால் வேணும். ஸோ அதனால் இப்போ தேங்காய் அரைச்சி தேங்காய் பால் எடுக்க போகிறோம். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா, அது இதில் நான் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இளநீர் அதை மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். தண்ணி எதுவும் ஆட் பண்ணல, இளநீர் மட்டும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து இப்போது ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். ஓகே, இப்போ இதை வந்து நாங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் இருக்குது இல்லைங்களா, பால் எடுக்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு காட்டன் டவல் வச்சு தேங்காய் பால் எடுத்துடலாம். ஓகே, இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சமாக மில்க் மேட் ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா, நான் வந்து அமுல் பிராண்டை எடுத்துருக்கேன். இந்த ஸ்டேஜில் நான் வந்து மில்க் மேட் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. நிறைய சுகர் சாப்பிடுவீங்க, நிறைய ஸ்வீட்னஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஓகே, உங்களுக்கு எவ்வளோ தோணுதோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து கரெக்டாக தான் சாப்பிடுவோம். ஸோ அதனால் ஒரு 1/4 மட்டும் ஊற்றிருக்கோம். ஓகேவா, வந்து சுகர் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுறேன். பாருங்க, நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தான் எக்ஸ்ட்ராவாக சுகர் ஆட் பண்ணுறேன். இப்போது இந்த இளநீரோட வழுக்கை எடுத்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். சரிங்களா, நான் டயர்டாக இருந்ததுனால எங்கள் கேமராமேன் எனக்காக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. வாட் எ குட் ஹியூமன். கொஞ்சமாக நம்ம வந்து இளநீர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு திக்கான பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். ஓகே, அப்படியே நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு 4 ஏலக்காயும் சேர்த்து போட்டு அரைக்க போகிறேன். ஓகே, அந்த இளநீரோட தேங்காவை இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இளநீர் பாயாசத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஓகேங்களா, காயத்ரி அக்கா நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சுருக்கேன். உங்களை மாதிரி பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். குக் வருதோ இல்லையோ, ஆனால் அந்த காமெடி சென்ஸ் மட்டும் உங்களை மாதிரி வரல. இன்னும் நிறைய கற்றுக்கிறேன். சரி, ஓகே, இன்னும் போக போக
இந்த மாதிரி பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே பாருங்கள், எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி நம்ம சில் பண்ணி குடிக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதில் என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட் நான் வந்து ஒரு எம்டி பவுல் மாதிரி எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு இதில் வந்துட்டு குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, இந்த தேங்காவை தான் வந்துட்டு இதுக்குள்ளே நான் ஆட் பண்ண போகிறேன். பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த இளநீர் தேங்காய் வழுக்க அப்படி சொல்லுவோம், அதையும் இப்போ நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லேயர் பண்ணி வச்சிட்டதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி ஆற வச்சோம் இல்லைங்களா, இந்த மில்க் மேட் மில்க் அதை வந்து இதில் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஓகே ஃபைனலாக இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் மிஸ் பண்ணேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேஷ்யூ நட். எனக்கு கேஷ்யூ நட் கீயில் ஆட் பண்ணி சாப்பிட்டா சுத்தமாக பிடிக்காது, நெய் ஸ்மெல்லே எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால தான் நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். மறக்கலை, வேணும்னே விட்டுட்டேன். நீங்கள் வந்து இதில் லாஸ்ட்டாக கீயில் ஃப்ரை பண்ண கேஷ்யூ அதை மட்டும் ஆட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சுவையான இளநீர் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், எல்லோரும் ரொம்ப லாயலான ரிவ்யூ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். எனர்ஜெட்டிக்காக வேலை செய்யணுமா, அப்போ இருந்தாங்க என்னோட இளநீர் பாயாசம் குடிங்க. ரியாக்ஷன் மாறுது.